ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் பிரியாணி. ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்புல வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல கார்த்தி, ஹன்சிகா, பிரேம்ஜி, ராம்கி, நாசர் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிற படம் தான் இந்த பிரியாணி. நான் எப்பெல்லாம் சைட் டிஷ்ஷா சரக்கு அடிக்கிறனோ அப்பெல்லாம் மெயின் டிஷ்ஷா பிரியாணி சாப்பிட்டே ஆகணும். பிரியாணி தான் வேணுமா? இந்த தோசை இட்லியெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? எனக்கு பிரியாணி வேணும். சரக்கு அடிச்சா பிரியாணி சாப்பிட்டே ஆகணுங்கிற கொள்கையோட வளர்ற பிளே பாய் கார்த்தியும் அவரோட ஃப்ரெண்டு பிரேம்ஜியும் ஒரு நாள் நைட் ரோட் சைட் டாபாக்கு பிரியாணிக்காக போக அங்க இருந்து ஆரம்பிக்குது அவங்களுக்கு பிரச்சனை. இந்த சீன்ல இருந்து தான் படம் ஆரம்பிக்குதான்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்லைங்க, படம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு தான் இந்த சீன் வருது. அது வரைக்கும் சும்மா ஜாலியா அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கு இந்த படத்தோட கதை. ஆனா ஒண்ணுங்க, கதைக்குள்ள ரொம்ப லேட்டா போனாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கூட போர் அடிக்கலைங்கிறது உண்மை. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு கொலைப்பழியோட போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க ஹீரோவுக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனை மேல பிரச்சனைகளா வருது. அதுல இருந்து எப்படி அவங்க வெளியே வராங்க, உண்மையான குற்றவாளியை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறத ஓரளவு விறுவிறுப்பா சொல்லியிருக்காரு டைரக்டர். வெங்கட் பிரபு எப்பவுமே கதைக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார்னு நமக்கு நல்லா தெரியும். கிரிப்பிங்கான ஸ்கிரீன் பிளேயும் அட்டகாசமான மேக்கிங்கும் தான் அவர் படங்களோட பிளஸ் பாயிண்ட்ஸ். ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் பிரியாணி படத்தோட மேக்கிங்கும் சூப்பர் தான். ஆனா ஸ்கிரீன் பிளேல தான் கிரிப் கம்மி. வெங்கட் பிரபு கதையை மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயத்தையும் சுத்தமா தன்னோட படங்கள்ல கண்டுக்க மாட்டாரு. அதுதான் லாஜிக். இந்த படத்துலயும் அது சுத்தமா இல்ல. பாவங்க, ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு இவங்க 2 பேர் லைஃப் தலைகீழ மாறி போச்சு. யுவன் சங்கர் ராஜாவோட 100வது படம் இதுன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்காக எல்லாம் அவர் ரொம்ப அலட்டிக்கிட்ட மாதிரி தெரியலைங்க. ரொம்ப சுமாரான மியூசிக் தான் போட்டிருக்காரு. கேமரா சூப்பர், எடிட்டிங் இன்னும் கிறிஸ்பா இருந்திருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல நிறைய லேக் இருக்கு. கார்த்தி நல்லா நடிச்சிருக்காரு. பிரேம்ஜி எப்பவும் பண்றதையே தான் இதுலயும் செஞ்சிருக்காருனாலும் அவரோட சீன்கள் நல்லா ரசிக்கும்படியா தான் இருக்கு. ஹன்சிகா படத்தோட ஹீரோயின் 2 சாங்லையும் 5 சீன்லையும் வராங்க. நாசர், சம்பத், உமாரியாஸ், மதுமிதா இன்னும் எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் படத்துல இருக்காங்க. படம் முழுக்க வெங்கட் பிரபுவோட ஸ்டாம்ப் எல்லா சீன்லயும் இருக்கு. அவரோட குறும்புத்தனம், அசட்டுத்தனமான புத்திசாலித்தனம், சின்ன சின்ன கிமிக்ஸ்னு ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு. ஆனா ரொம்ப சீரியஸான சீன்லயும் சில காமெடி பிட்ஸ் வரும்போது அந்த சீனோட இம்பாக்ட் குறைஞ்சிடுதோன்னு சம்டைம்ஸ் தோணுது. இந்த பிரியாணில நல்ல ஃப்ளேவர் இருக்கு, நல்ல கலர் இருக்கு, நல்லா கார்னிஷ் செஞ்சிருக்காங்க. கொஞ்சம் பார்த்து இன்கிரிடியன்ஸை கரெக்டா மிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஸோ மொத்தத்தில் கொஞ்சம் பிளாண்டா இருந்தாலும் நிச்சயம் பேடுன்னு சொல்லி ஒதுக்கிட முடியாது இந்த பிரியாணியை. நீ என் வாழ்க்கையில வந்ததுலேருந்து தான் ஏன் கட்டம் மகா மட்டமா போச்சு. ஏன்னா அப்படி பேசிட்டு இருக்க? திங்க் பாஸ்ட். இப்போ சொல்றேன்டா, இன்னிலிருந்து நம்ம டைம் மாறுது. இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் நீங்க எங்களோட எல்லா வீடியோவையும் பார்க்கணும்னா யூடியூப்ல கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களோட எல்லா அப்டேட்ஸும் தெரியணும்னா எங்க ஃபேஸ்புக் பேஜுக்கு லைக் கொடுங்க. அடுத்த பட விமர்சனத்துல உங்களை வேற கெட்டப்ல வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஸ்டீவன், ஸ்டீல் ஜெக்.